திருவண்ணாமலை அடுத்த புனல்காடு பகுதியில் குப்பை கிடங்கு அமைக்க ஆடையூர் பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்து குப்பை வண்டியை மடக்கி சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்து மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சசிகுமார். சசிகுமார், வணக்கம். எவ்வளவு நேரம் இந்த சாலை மறியல் போராட்டம் நடைபெற்று வருகிறது? கூடுதல் விவரங்கள். திருவண்ணாமலை அடுத்த புனல்காடு பகுதியில் குப்பை கிடங்கு அமைக்க ஆடையூர் பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்து குப்பை வண்டியை மடக்கி சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த காட்சிகளை திரையில் பார்த்து வருகிறோம். மக்களின் அந்த போராட்டத்தால் அங்கு போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கிறது. குப்பை கிடங்கு அமைக்கப்படுவதால் நிலத்தடி நீர் மாசுபடுவதாக அவர் தெரிவித்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சசிகுமார். சசிகுமார், வணக்கம். கூடுதல் விவரங்கள். வணக்கம் அஸ்வினி. திருவண்ணாமலை அடுத்த புனல்காடு பகுதியில் குப்பைமேடு அமைப்பதற்கு அந்த பகுதி கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வந்த நிலையிலும் தொடர்ந்து அந்த பகுதியில் குப்பைமேடு அமைப்பதற்கான அனைத்து பணிகளும் தீவிரமாக நடைபெற்று வந்தது. இந்த சூழ்நிலையில் கடந்த ஒரு சில தினங்களாக பெய்து வரும் மழையின் காரணமாக அந்த பகுதியில் கொட்டப்பட்ட, அதாவது ஈசானிய மைதானத்தில் இருந்து கொண்டு வரப்பட்டு இந்த புதிதாக அமைக்கப்படக்கூடிய புனல்காடு பகுதியில் உள்ள குப்பைமேட்டில் கொட்டப்பட்ட குப்பைகளில் இருந்து நீரானது வெளியில் ஏறி இருக்கிறது. மேலும் பார்த்தோம் என்றால் அதனை சுற்றியுள்ள ஆடையூர் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களின் நீர் மட்டமானது பாழடைந்திருப்பதாக அப்பகுதி மக்களால் தெரிவிக்கின்றனர். மேலும் நிலத்தடி நீரும் கருப்பு கலரில் வருவதாக தெரிவிக்கின்றனர். இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் அந்த திருவண்ணாமலை நகராட்சி பகுதியில் இருந்து வரக்கூடிய ஈசானிய மைதானத்தில் இருந்து வரக்கூடிய குப்பைகளை தங்களுடைய பகுதியில் கொட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தற்போது அதன் புனல்காடு அருகில் உள்ள கிராம மக்களும் தற்போது சாலை மறியலில் ஈடுபட்டிருப்பது மிகுந்த ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. கடந்த அரை மணி நேரத்திற்கும் மேலாக அப்பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் பார்த்தோம் என்றால் காவல்துறையினர் மட்டுமே சாலை மறியலில் ஈடுபட்டு வரக்கூடிய மக்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த குப்பை குழிகள் ஏற்றி வரக்கூடிய லாரிகளை மடக்கி அந்த சாலை மறியலில் ஈடுபட்டு வரக்கூடிய மக்களிடம் பேருந்துகளை அனுமதிக்க போலீசார் வலியுறுத்தினர். அதனைத் தொடர்ந்து அப்பகுதி மக்களும் சாலை மறியலை கைவிட்டு பேருந்துகளை மட்டும் இயக்குவதற்கு அனுமதித்தனர். தொடர்ந்து அரை மணி நேரத்திற்கு மேலாக அதிகாரிகள் யாரும் வராத நிலையில் தொடர்ந்து சாலை மறியலில் மீண்டும் துவங்கி இருக்கின்றனர். தற்போது அந்த இடத்தில் படுகாக்களை சாலையில் அமைத்து சாலை மறியலில் ஈடுபட்டு வரக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சசிகுமார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.